முடிச்சு விட்டான் போக முடிச்சு விட்டான். ஒரே குத்தா மூக்கிலே குத்தி சில்வெண்டை வீட்டுக்கு அனுப்பி விட்டான். அதாவது இந்த சில்வெண்டை நானும் கவனிச்சிட்டு இருக்கேன். ஏதோ பெருசா பேச தெரிஞ்ச மாதிரி எல்லார்கிட்டயுமே நொய்யி நொய்யி நொய்யின்னு பேசிக்கிட்டே இருக்குது. அந்த நினைப்புல அதை மத்தாள்கிட்ட பேசினா பரவாயில்ல, கொஞ்சம் திணறுவாங்க. முத்துக்கிட்ட போய் பேச முடியுமா? அவன் அதே பாயிண்ட் எடுத்து ரிட்டர்ன் மூக்கிலே அடிச்சு அனுப்பி விட்டுருவான். அந்த மாதிரி ஒரு சம்பவத்தை பண்ணி விட்டான். இப்போதான் கொஞ்ச நேரத்துக்கு லைவ்ல வந்து அந்த ஒஸ்ட் பெஸ்ட் செலக்ட் பண்ற முடிஞ்சு. ஒஸ்ட் பெஸ்ட் செலக்ட் பண்றது எப்பவுமே சில இடங்கள்ல ஃபேவரிசம் இருக்கும், சில இடங்கள்ல ஒருத்தர் இறக்கி பேசி தான் ஒஸ்ட் எல்லாம் செலக்ட் பண்ண முடியாது. உங்களுக்கே தெரியும். அந்த வகையில எல்லாருமே ஒஸ்ட் செலக்ட் பண்ணும்போது சில இடங்கள்ல வன்மத்தை கக்க தான் செய்வாங்க. முத்து என்ன பண்ணானா ரொம்ப டீசெண்டா சிவாவை பார்த்து ஒன்னு சொல்லிருவான், ரொம்ப நல்லவங்களா இருக்கீங்க, இந்த வீட்டுல நல்லவங்களா இருந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது, நீ நல்லவங்க அப்படிங்கறத காட்டுற இந்த வீட்டுக்கு வரக்கூடாது, நீ நல்லவன் நல்லவன் காட்டிட்டு இருந்தாலும் யாரும் இது பண்ண மாட்டாங்க, ஸோ நல்லவன் அப்படிங்கறத விட்டு வெளியே வந்துட்டு இந்த கேம் ஆடவாங்க அப்படின்ற மாதிரி ஒன்று சொல்லியிருப்பான். அப்போ இன்னொரு ஆளும் எனக்கு இருக்காங்க அப்படி சொல்லும் போது இன்னொரு ஆள் யார் சொல்லுவீங்க? ரஞ்சித்தையும் சொல்லியிருப்பான். ஓகேவா? ஆமா ரஞ்சித்தை தான், ஆமா ரஞ்சித்தையும் சொல்லியிருப்பான். மொத்தம் 2 பேரும் சொல்லியிருப்பான். கடைசியில் சிவாவை தான் செலக்ட் பண்ணியிருப்பாங்க. பிக் பாஸ் வந்து நான் சிவாவை ஏத்துக்கிறேன், சிவாக்கான பாயிண்ட் ஓகேன்னு சொல்லி சிவாவை ஏத்திருந்திருப்பான். இந்த ஒரு பாயிண்ட் பிடிச்சிட்டு நேரா முத்துக்குமரன் சாச்சனா போய் நின்னுட்டு இப்படி நீங்க பேசிடக்கூடாது, என்ன நீங்க நல்லவன் நல்லவன் இது பண்றீங்க, ஏன் நல்லவனா இருக்கக்கூடாதா, இந்த வீட்டில் யாரும் நல்லவங்களா இருக்கக்கூடாதா, சும்மா நீங்க மத்தால ஃபோர்ஸ் பண்ணாதீங்க, ஏன் அடுத்தவங்க எப்படி இருக்கும் நீங்க சொல்றீங்கன்னு சொல்லிட்டு சாச்சனா முத்து போய் நோண்டிட்டு இருந்தான். அப்ப முத்து யோசிக்கிறான், ஏன் இந்த பொண்ணு என்ன வந்து நோண்டிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கேன். அதை தான் நானும் யோசிச்சேன். அதுக்கப்புறம் தான் தெரியுது இந்த பொண்ணோட ஊழல் வேலை, சரியான ஊழல் வேலையை பாக்குது ப்ரோ. விஷம் ப்ரோ, சரியான விஷம். பொறாம காது வழியா வருது பாருங்க சாச்சனா. ஆமா பொறாம வருது பாருங்க. தொடச்சுக்கோங்க. எனக்கு இன்ஸ்டாகிராம்ல ஒருத்தவங்க ஒரு கிளிப் அனுப்புனாங்க. அதை பார்த்தப்ப தான் தெரியுது நேத்து நைட்டு ராணுவ கிட்ட போய் உட்கார்ந்து சாச்சனா கேட்டிருக்கா, வெளியே இருந்து நீ பார்த்த வரதுக்கு யாரு வந்து ஃபைனலிஸ்ட் ஆவாங்கன்னு சொல்லி உனக்கு தோணுது சொல்லு அப்படிங்கும் போது சௌந்தர்யா அப்படின்ட்டான். ஃபர்ஸ்ட் எடுத்த அடுப்புல சௌந்தர்யா பேர் சொன்னேன். சவுண்டு எதுக்கு சவுண்டான்னு சொல்லி இப்படி நீ ஷாக் ஆகுற எனக்கு புரியலையே. நீ ஃபைனலிஸ்ட் ஆகணும்னா அதுக்கு எஃபர்ட் போடு, ஏதாச்சும் மக்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது பண்ணு. நீ மக்களுக்கே பிடிக்காத மாதிரி நடக்கிற ஒரு பையன் நீ பேசுறத பார்க்க முடியல, அந்த அளவுக்கு கன்றாவியா பண்ணிட்டு இருக்க. அப்போ சவுண்டு பேர் சொன்னோன்னே சாச்சனால முடியல, வே தூத்திட்டு சவுண்டே போட திருப்பி ஜாக்லின் ஹார்ட் அட்டாக் வந்துட்டு சாச்சனா ஜாக்லினா ஆமா சாச்சனா அடுத்த முத்துவா இவங்க 3 பேருமா. அப்போ என் பேர் நீ சொல்ல முடியாது, இல்ல நீ அந்த கண்டென்ட்ல இல்ல, அவ்வளவு தூரம் இல்லைன்னு ஏத்துக்கவே முடியல. சாச்சனாவால அதை ஏத்துக்கவே முடியல. அது எப்படி சவுண்ட சொல்லலாம், அது எப்படி நீ ஜாக்லின் சொல்லலாம், அது எப்படி முத்து சொல்லலாம், அப்ப நான்லாம் கிடையாதான்னு சொல்லிட்டு நேத்து நைட்டே பொங்கியிருக்கா. அது மட்டும் இல்லாம ரயான்ட்டையும் கேட்டிருக்கா. ரயானுமே இந்த 3 பேர் பேரை சொல்லியிருக்கான், சாச்சனா பேரை சொல்ல. அதனாலதான் காலில இருந்து ஜாக்லினை டார்கெட் பண்றா. சௌந்தர்யாட்ட போயிட்டு சௌந்தர்யா நீங்களா ஃபைனலிஸ்ட் கிடையாது, என்னோட இதுல நீங்க ஃபைனலிஸ்ட் கிடையாதுன்னு சொல்லி சௌந்தர்யாட்ட சொல்றா. முத்துக்கிட்ட போய் முத்து என்ன பேசினாலும் அது அப்படி கிடையாது, முத்து நீ வேணும்னு சொல்லி பண்ணாதன்னு சொல்லிட்டு டார்கெட் பண்ணிட்டு இருக்கா. புரியுதா? காலையிலே வந்து ஜாக்லின் ஒன்று சொல்லியிருப்பாங்க, இந்த வீட்டில் நல்லவங்களா இருக்கக்கூடாது, கேம் ஆடணும், எப்பவுமே நல்லவங்களா இருந்தால் சரிப்பட்டு வராது, நல்லவங்களா இருக்கிறதுக்கு இங்கே வரல அப்படின்னு மாதிரி ஏதோ ஒரு பாயிண்ட் சொன்னதுக்கு பெருசாக பேசியிருப்பா சாச்சனா. நீங்க கவனிச்சிருப்பேன், என்ன நல்லவன் யார் எப்படி இருக்கணும் நீங்க சொல்லாங்க சரி அப்படின்னு மாதிரி ரொம்ப மூஞ்சி அடிச்ச மாதிரி பேசியிருப்பா. அந்த இடத்துல ஜாக்லின் நினைச்சா சண்டை போட்டுருப்பா, பட் இந்த சில்வெண்ட் எதுக்கு சண்டை போடணும் போயிட்டா. அதே மாதிரி சௌந்தர்யாவை பத்தி ஃபைனலிஸ்ட்னு சொல்லி முத்துக்குமரன் சொல்லியிருப்பான். அதே இடத்துல போயிட்டு என்னோட லிஸ்ட்ல பார்க்கும்போது சௌந்தர்யாலாம் ஃபைனலிஸ்டே கிடையாது, சௌந்தர்யாலாம் ஒரு ஆளே கிடையாது, நீங்க பெருசாக நினைக்காதீங்க சரியா, நான் சொல்றேன் சௌந்தர்யா நீங்களாம் ஒரு ஆளே கிடையாது அப்படின்னு மாதிரி பேசியிருப்பா. திருப்பி முத்துக்கிட்ட போயிட்டு முத்து நீ பேசுறது தப்பு அப்படின்னு சொல்லி சொல்றதுக்கான காரணம் இவங்க 3 பேரை ஃபைனலிஸ்ட்னு சொல்லிட்டாங்க. வெளியே இருந்து வந்த 2 பேர் சொன்னனால ஏத்துக்க முடியல சாச்சனாவால. போறாம மூக்கு வழியா வருது நண்பர்களே, எப்படி போறாம மூக்கு வழியா வருது. மூஞ்சில பார்த்திருப்பீங்க, மூக்குல பார்த்திருக்கீங்களா, இந்த பொண்ணுக்கு வருது. ஸோ அதனால தான் இந்த ஒஸ்ட் பெஸ்ட் செலக்ட் பண்ணி முடிச்ச பிறகு முத்துக்குமரன் பிடிச்ச அந்த டாப்பிக்கை பிடிச்சி முத்துக்குமரன் சொன்ன அந்த டாப்பிக்கை பிடிச்சி முத்துக்குமரன் போயிட்டு நீ அப்படி சொல்லக்கூடாது, யார் எப்படி இருக்கும் நீயா சொல்ற, நீ வந்து எல்லாரையும் ஃபோர்ஸ் பண்ற மாதிரி இருக்கு, சிவா வந்து நல்ல ஒரு மாதிரி இருக்காருன்னா அது அவரோட இஷ்டம், அது உனக்கு என்ன, நீ அதை தேவையெல்லாம் பேசுற, நீ அப்படிலாம் பேசாத முத்துன்னு சொன்னே. முத்து கொஞ்சம் ஷாக் ஆயிட்டுங்க. பாருமா அது ஒஸ்ட் பெஸ்ட் செலக்ட் பண்றோம், ஒஸ்ட்டுக்கு என்ன ரீசன் சொல்ல முடியும், நான் எதை பார்க்கறேன் அதான பண்ண முடியும். இந்த வீடு ஒரு கேம் ஆடுதான் வந்திருக்கும், இந்த வீட்டில் எப்படி இருக்கணுமோ அதை நான் சொல்றேன். நான் ஒரு எக்ஸாம்பிளா சொல்றேன், இப்படி இருங்க அப்படி இருங்கன்னு சொல்லிட்டு நீ இப்படிதான் இருக்கணும்னு சொல்லாது, அவங்க இஷ்டம், இருக்கிறதா இருந்தா இரு, இல்லைன்னா போ, ஆனா இது என் கண்ணுக்கு தெரியுது நான் சொல்றேன்னு சொன்னா இல்ல முத்து நீ அப்படி சொல்லக்கூடாது, அது நீ ஏன் அப்படி சொல்ற, ஒருத்தவங்க நல்லவங்களா இருக்கிறதும் கெட்டவங்களா இருக்கிறதும் கேம் ஆடுறதும் அவங்கவுங்க இஷ்டம், அவங்க இப்படி இருக்காங்க நல்லவங்களா இருக்காங்க அப்படி இருக்கக்கூடாது நீ சொல்லாத முத்துன்னு சொல்லிட்டு அந்த ஒரு பாயிண்ட பிடிச்சி வச்சுட்டு முத்துக்கிட்ட சண்டைக்கு போயிட்டே இருக்கான். அப்போ முத்து வந்து ரொம்ப முத்து மாதிரி பேஷன்ஸ் நமக்கு கிடையாதுப்பா. நமக்குலாம் அந்த இடத்துல சொன்னா நம்ம ஐயோ என்ன நமக்கு தெரியல, இப்படி நொய்யின்னு வந்தா எல்லாருக்குமே இருக்கும். நீங்களே யோசிச்சு பாருங்க, பார்த்துட்டு இருக்க மக்கள் உங்கள்கிட்ட இப்படி வந்து நொய்யின்னு ஈ மாதிரி செஞ்சா என்ன செய்வீங்க, டப்புன்னு அடிச்சிட மாட்டீங்க. இந்த மாதிரி தான், அந்த மாதிரி டப்புன்னு அடிச்சிட மாட்டீங்க, அடிப்பீங்களே அந்த மாதிரி அவன் அடிக்காம ரொம்ப பொறுமையா ஈதானே பாட்டி இருக்கிட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு பொறுமையா பேசிக்கிட்டே இருங்க. திரும்ப சாச்சனா ஒரு பாயிண்ட் பதிவு பண்ணிட்டே இருக்கா. நீ அப்படி சொல்லியிருக்க கூடாது, யார் நல்லவங்களா இருக்கணும் யார் எப்படி இருக்கணும் நீ சொல்லாத, நல்லவங்களா இருக்கிறது அவங்களோட இஷ்டம், வீட்டுக்குள்ள யார் எப்படி வேணா இருக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் ரிஜிஸ்டர் பண்ணிட்டே இருக்கா. அப்போ அவன் சொல்றான், ஏமா அது ஒஸ்ட் செலக்ட் பண்றதுமா, அவர் என்ன
பண்றாரோ அதை தான் நான் சொல்ல முடியும். இந்த வீட்டுக்கு நல்லவராகவே இருக்காரு, அப்படி இருக்காதீங்கன்னா, அப்படி இருந்தால் அந்த கேம் விட்டு வெளியே போயிருன்னு ஒரு அட்வைஸ் மாதிரி தான் சொல்றேன். அதை ஏன் நான் சொல்லக்கூடாது? அதை நீ சொல்லக்கூடாது. எல்லாரும் முன்னாடி ஏன் அப்படி நீ சொல்ற? அது தப்புன்னு சொல்லி தற்குறித்தனமா பேசுது. இந்த சாட்சனா பொண்ணு மட்டும் மணிக்கு ஒரு முறை நான் தற்குறி என்பதை நிரூபித்துக் கொண்டே இருக்கிறது. நீ ஒரு போர்டு மாட்டிக்குமா பேசாம தான் கரெக்டா இருக்கும். ஏன்னா எங்களுக்கு மறந்துடுது அப்பப்போ அப்படிங்கிறத சொல்றேன். அப்ப இந்த நொய்யின்னு சொல்லிட்டே இருக்கா. அப்ப திரும்ப திரும்ப முத்து சொல்லிட்டே இருக்கா. அது ஒஸ்ட் செலக்ட் பண்ற இடம். அதை அப்படிதான் நம்ம சொல்ல முடியும். ஒரு அட்வைஸ் மாதிரி தான் கொடுக்க முடியும். அதை நீ சொல்லாது. அது மக்கள் பார்த்துப்பாங்க. மக்கள் எதுக்கு இருக்காங்க? மக்கள் பார்த்து ஓட்டு போட்டுப்பாங்க. நீ தேவையில்லாம எப்படி நல்லவங்களா இருக்கணும், எப்படி கேம் ஆடணும் நீ சொல்லி கொடுக்காதுன்னு சொல்லிட்டு முத்துக்கிட்ட திரும்ப திரும்ப சாச்சனா நொய்யின்ட்டே இருக்கா. நமக்கே வெறுப்பாயிட்டு அந்த இடத்துல நேக்கா ஒரு பாயிண்ட் பிடிச்சான் முத்து. கேட்டான், சரிம்மா நான் அப்படி சொன்னா நீ யார ஒஸ்ட்னு சொன்ன, என்ன பாயிண்ட் சொன்ன சொல்லுமான்னு. நான் வர்ஷினியை ஒஸ்ட்னு சொன்னேன். என்ன சொன்ன? வர்ஷினி வந்து சரியா கேம் ஆடல, இன்னும் கேமுக்குள்ள வரணும், கேம் இன்னும் நிறைய இருக்கு, கேம் சரியா ஆட மாட்டேங்காங்க, கேம்ல வந்து அவங்க இன்வால்வ் ஆகலன்னு சொன்னேன். டக்குன்னு முத்து அந்த பாயிண்ட் பிடிச்சி, நீ எதுக்கு அதை சொன்ன? அவங்க கேம் ஆடுறாங்க, ஆடாம வராங்க, உனக்கு என்ன வேலை? அது மக்கள் பார்த்துப்பாங்கல்ல, நீ எதுக்கு சொன்னோன்னு வாயை அடைச்சு போயிட்டா. எப்படி? அதாவது அவ பாயிண்ட பிடிச்சு அவளே தூக்கி அடிச்சா திருப்பி பேசுறதுக்கு பாயிண்ட் இல்ல. அது ஒரு தற்குறி நமக்கே தெரியும். ஆனா அது அதே பெருசா நினைச்சுக்கிட்டேன்னா நான் புலிடா அப்படின்னு மாதிரி அது அதே நினைச்சிட்டு பேசிட்டு இருக்கு. சிம்பிளா முடிச்சு விட்டான். நீ எதுக்கு அதை சொன்ன? அதான் மக்கள் பார்ப்பாங்கல்ல, மக்கள் பேசுவாங்க. நீ எதுக்கு சொன்ன? இல்ல நீ அது அப்படி பேச முத்து, அப்படி இல்ல முத்து, நீ எல்லாரும் முன்னாடியும் எல்லாரும் பொதுன்னு சொன்ன தெரியுமா? ஓ பொதுன்னு சொன்ன தப்பா? அது ஒரு இடம், அந்த இடத்த பிக் பாஸ் கொடுத்துருக்காரு பேசுறதுக்கு. அந்த இடத்துல நான் பேசதான் செய்வேன். பேசுறதுக்கு தான் நான் போட்டியாளராக வீட்டுக்குள்ள வந்திருக்கேன். ஒருத்தனுக்கு தப்போ ரைட்டோ என்னன்னு சொல்லி பேசுறது நான் ஒரு போட்டியாளராக பேசதான் செய்வேன். சரியானு அந்த இடத்துல சாச்சானோட பேச முடியல. வாய் அடைச்சிட்டு பக் 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 அப்படின்னு டக்கு நல்ல வேலை மஞ்சரி வந்து காப்பாத்திட்டாங்க. மஞ்சரி ஏதோ துணி மடிக்கல. ஓ துணி மடிக்கல, இந்த வாரம் ஓடியாச்சு. ஒரே ஓட்டமா ஓடியாச்சு. முத்து ஈஸியா முடிச்சு விட்டான். ரெண்டாவது அதே இடத்துல ஜாக்லின் பத்தி ஒன்று சொல்லியிருப்பாங்க. நீ நல்லவன் சொல்ற தெரியுமா? இதே மாதிரி தான் ஜாக்லின் பேசிட்டு இருக்காங்க, நல்லவங்களா இருக்க கூடாது. அதெல்லாம் உங்களுக்கு என்ன வேலை? உங்க வேலை நீங்க பாருங்க அப்படின்னு மாதிரி பேசிட்டு இருப்பா. கொஞ்சம் திமிரா தான் பேசுறா. பார்க்கலாம் எவ்வளவு நாள் எவ்வளவு மணி நேரங்கள் அப்படி சொல்லி நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்து அதே இடத்துல சௌந்தர்யா ஒரு டாபிக் பேசுவேன். சௌந்தர்யா ஒஸ்டின் கொடுத்துருக்காங்களே. அப்ப சௌந்தர்யா வந்து ரஞ்சித் ஒரு டாபிக் சொல்லிட்டு இருப்பா. நான் ஒஸ்டின் வச்சுக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா இதுக்கு மேல என்ன பண்ண முடியும்? எனக்கு வந்து பனிப்பெண் ஒன்று கொடுத்துருக்காங்க. பனிப்பெண் ராணி கீழே தான் இருக்க முடியும். பனிப்பெண் ஒன்று போர் புரிய போக முடியாது. இவங்க சும்மா நாச்சுக்கும் அந்த தளபதி கடந்து கத்திக்கிட்டு இருக்காங்க. தளபதி கூட போய் நான் கத்த முடியாது. நான் பனிப்பெண் இங்கே தான் இருக்க முடியும். எனக்கு ராணி ஒரு ஏதாவது உத்தரவு விட்டா நான் அதை பண்ணலாம். அதை தவிர்த்து நான் என்ன பண்ணுவேன்? மற்றவங்களாம் கத்துறாங்க, நானும் கத்தணுமா? இந்த பொண்ணு ஒரு தெளிவாக பாயிண்ட் வைக்கிறா. இந்த பாயிண்ட் வேல்யூட் தானே. இப்போ நீ பனிப்பெண்பா, இப்போ நீங்கள் வந்து யாராவது ஒருத்தருக்கு பணி செய்கிறவங்க தான், நீங்கள் அவங்களுக்கு கீழே தானே இருக்கணும். அவங்க வந்து அவன்கிட்ட போய் சண்டை போடு, அவனை குத்தி மலத்துனா தான் நீ போய் பண்ண முடியும். நீயா வாலண்டியராக போய் பண்ணால் ராணி பிடிச்சி ஒன்று அடிச்சு விடுவா. அந்த கதையில் அந்த பொண்ணு ராணி சொல்கிறத மட்டும் தானே செஞ்சுட்டு அமைதியாக இருந்தா. இப்போ தளபதி கத்துது, தளபதியை தற்கொலை மாதிரி கத்திக்கினே இருக்கு. அதுக்கு தளபதினு ஒரு பொசிஷன் கிடைச்சினோன்னே நான் எல்லை காவலாளி அப்படின்னு சொல்லிட்டு கண்டமணி கத்திக்கிட்டே இருக்கு, அளவு இல்லாமல் கத்திட்டு இருக்கு. அதுக்கு மற்ற ஆட்கள் போய் கத்த முடியுமா? கத்த முடியாதுல்ல. ஸோ இந்த இடத்துல இன்னொரு பாயிண்ட் தெளிவாக வைக்கிறாங்க. இப்போ தர்ஷிகாலாம் எதுக்கு சொல்ல? அப்போ தர்ஷிகா வந்து லவ் கண்டென்ட் கொடுக்குறாங்கன்னா விஜய் விஷால் கூட லவ் கண்டென்ட் மாதிரி ஒன்று பண்ணிட்டு இருந்தா அப்போ விட்டுருவீங்களா? டாஸ்க்லாம் அந்த லவ் கண்டென்ட் ஓகேவா ஃபிக்ஸ் ஆச்சு. திருப்பி அந்த லவ் கண்டென்ட் இவ்வளோ தூரம் எடுத்துட்டு வந்து டெய்லி லவ் கண்டென்ட் பண்ணீங்கன்னா அப்போ நானும் லவ் கண்டென்ட் பண்ண விட்டுருவீங்களா? அவங்க ஒரு கண்டென்ட் பண்ணாங்கன்னா அவங்க ஒரு கேரக்டர்ல இருக்கான்னு சொல்லி விடுறீங்களா? எனக்கு புரியல. அப்போ எல்லாரும் இந்த வீட்டுல லவ் தான் பண்ண முடியும், வேற ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு பயங்கரமா பாயிண்ட் வைக்கிறாங்க. கரெக்ட் தானே? இப்போ தர்ஷிகா எதுக்கு சொல்ல? தர்ஷிகா ஒரு கேரக்டர் பண்ணாங்க. என்ன கேரக்டர்? அங்க இருந்த இன்னொரு சமையல்காரனை லவ் பண்ணதான். அது உண்மையாவே அப்படிதான் போயிட்டு இருக்கு. அது கேரக்டர்லாம் பண்ணல, அது உண்மையாவே அப்படிதான் போயிட்டு இருக்காது. வேற கதை வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த வகையில் சௌந்தர்யா வைக்கிற டாப்பிக்கும் கரெக்ட் தான். மொத்தத்தில் இன்னொன்று சொல்ல போனா சாச்சனாக்கு இவங்க 3 பேரும் ஃபைனலிஸ்ட்னு சொன்னது ஏத்துக்க முடியல. அதுதான் உண்மை. ஓகேவா? இவங்க 3 பேரும் ஃபைனலிஸ்ட் ஏத்துக்க முடியல. அதனால தான் ஜாக்லின் போய் தப்பா காலிலேருந்து பேசிட்டு இருக்கா. சௌந்தர்யா ஃபைனலிஸ்ட் இல்லைன்னு சொல்லி சௌந்தர்யா மூஞ்சில போய் வேணும்னு சொல்லிட்டு இருக்கா. முத்துக்கிட்ட போய் ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கா வேணும்னு. ஸோ எல்லாமே வாலண்டரியா பண்றா. இப்போ என்ன முடிவு பண்ணிட்டான்னா இவங்க 3 பேர் ஃபைனலிஸ்டா, அப்போ 3 பேருக்கு வெளியே மதிப்புகள் இருக்கும். அந்த 3 பேரை நம்ம அட்டாக் பண்ணுவோம், 3 பேர்கிட்ட நம்ம இன்வால்வ் ஆகும்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஒரு கேம் ஆடுறா. செல்லுபடி ஆகாது. உன்ன ஒரு ஆளா வீட்டில் உள்ள மதிப்பான், மக்கள் மதிச்ச மாதிரி எனக்கு தெரியல. இதை பத்தி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல போடுங்க. செல்வண்டு.